ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்ல யூஸ் பண்ற சர்க்கரை டப்பாவ சுத்தி எறும்பு வரும். அந்த மாரி எறும்பு வராம தடுக்கிறதுக்காக ஒரு ட்ரிக்ஸ் தான். 2, 3 லவங்கம் எடுத்துக்கோங்க. அத உங்க சர்க்கரை டப்பால போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாரி பண்றனால அந்த டப்பா கிட்ட எறும்பு வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வீட்ல கோதுமை மாவு வச்சிருப்போம். அந்த கோதுமை மாவு நாள் படும்போது ஒரு மாரி கட்டிப்பட்ட மாரி ஆயிடும். வண்டு, புழு எல்லாம் வந்துரும். அந்த மாரி எல்லாம் நூல் நூலா வராம இருக்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் தான். என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க சால்ட் எடுத்து அத அப்படியே கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மாரி பண்றனால, ஆ அதுல வந்து வண்டெல்லாம் வராது. ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு. சேம் அதே மெத்தட் தான். உங்ககிட்ட இருக்க கோதும ரவை, அரிசி மாவு, கடலை மாவு, மைதா மாவு இந்த மாரி மாவு வகையிலலாம் இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி உளுந்து, பருப்பு இதுலலாம் வந்துட்டு வண்டு பிடிக்காம இருக்கணும் அப்டின்னா, 2, 3 மிளகா போட்டு இது மாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாரி பண்றனால மிளகா வாசத்துக்கு வண்டு பிடிக்கவே பிடிக்காது. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட வீட்லயும் இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்டி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.